முதுமலை காட்டில் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்ட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அப்படத்தை தயாரித்தவர் தேவர். அணைகட்டு பகுதியில் 300 தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்பொழுது எம்ஜிஆர் படப்பிடிப்பு அங்கே நடப்பதைக் கண்டு எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்று அந்த தொழிலாளர்கள் 300 பேரும் சூப்பர்வைசரிடம் போய் கேட்டார்கள். அதற்கு அவர் மறுத்துவிட்டார். உங்கள் சம்பளம் கொடுப்பது நானா எம்ஜிஆரா? போய் வேலையை பாருங்கள் என்று அதட்டி வேலை வாங்க ஆரம்பித்து விட்டார். அந்த தொழிலாளிகளுக்கு எப்படியாவது எம்ஜிஆரை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை அதிகமானது. தேவர் பிலிம்ஸ் துணை இயக்குனர் மாரிமுத்து அவர்களுக்கு தெரிந்தவர். அந்த வழியை போகும்பொழுது காரை நிறுத்தி அவரிடம் பேசிவிட்டு தான் செல்வார். அப்படி அவர் செல்லும் பொழுது அவர்கள், நாங்கள் தலைவரை பார்த்தே ஆக வேண்டும், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று தெரியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இவ்வளவு அன்பாக கேட்கிறார்களே, எதற்கும் எம்ஜிஆர் காதில் போட்டு வைப்போம் என்று படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு மாரிமுத்து வந்தார். எம்ஜிஆர் காதில் மாரிமுத்து சொன்னவுடன் எம்ஜிஆர் அவர்கள், அப்படியா, இப்பொழுது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வது என்று கன்னத்தில் கை வைத்தார். சரி, எது நடந்தாலும் பரவாயில்லை, அந்த ஏழை தொழிலாளிகளை சந்தித்து விட வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் தேவரின் 1855 நம்பர் கொண்ட காரை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். எம்ஜிஆர் அங்கு சென்றவுடன் அவரை பார்த்தவுடன் மலைவாழ் மக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஊட்டி குளிர்காலம், வியர்க்க வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியே விட்டுவிட்டு எம்ஜிஆரை பார்த்து தாவி குதித்து ஓடி வருகிறார்கள். ஒரு தேவகுமாரனை கண்டது போல் அந்த மலைவாழ் மக்கள் ஊட்டி குளிரிலும் வியர்ந்து பார்க்கிறார்கள். வேலை செய்து வந்த அழுக்கான மூதாட்டி எம்ஜிஆரை நெருங்கி வர எம்ஜிஆர் அவரை பிடித்து, என்னிடம் என்ன உதவி எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மூதாட்டி, சாமி, எங்கள் அணைகட்டு வேலை இன்றோடு முடிவடைகிறது. இந்த ஷூட்டிங் இங்கு நடப்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம். தினமும் இந்த வழியாகத்தான் நீங்கள் போகிறீர்கள். உங்கள் கார் போகும்போது நீங்கள் எப்போதாவது நின்று இங்கு பார்க்க மாட்டீர்களா என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தோம். நீங்களே எங்களை தேடி வந்து விட்டீர்கள். உங்களை பார்த்ததே போதும், அதைத்தான் நாங்கள் விரும்பினோம் என்றார். அவர்கள் அன்பை கண்டு அகமகிழ்ந்து எம்ஜிஆர் அவர்கள் அவர்களோடு கொஞ்ச நேரம் ஆனந்தமாக பேசினார். அவர்கள் தேனும் கிழங்கும் தெய்வத்துக்கு படைக்கும் பழக்கம் உள்ள அந்த மலைநாட்டுக்காரர்கள் எம்ஜிஆருக்கு பழமும் பனிநுங்கும் கொடுத்திருக்கிறார்கள். அதை சுவைத்து சாப்பிட்ட பின் எம்ஜிஆர் அவர்கள் 300 பேருக்கு ஒரு கட்டு நோட்டை பிரிக்காமல் அவர்கள் கையில் தந்து அகமகிழ்ந்தார். பிறகு அங்கிருந்து படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு வருகிறார். படப்பிடிப்பு நின்று போன காரணத்தால் கோபத்தில் இருந்தார் தேவர். ஆபீஸ் பாயான சிறுவனை திட்டிக் கொண்டிருந்தார். உடனே அங்கு வந்த எம்ஜிஆர் சிரித்து கொண்டு துணை இயக்குனர் மாரிமுத்துவின் காதில், பார்த்தாயா மாரிமுத்து, நம் மீது காட்ட முடியாத கோபத்தை அந்த சிறுவனிடம் காட்டிக் கொண்டிருக்கிறார். பாவம் அந்த சிறுவன் என்கிறார். அந்த சிறுவனுக்கு தன்னிடமிருந்து எம்ஜிஆர் 200 ரூபாய் நோட்டை எடுத்து தேவருக்கு தெரியாமல் கொடுத்துவிடு என்று மாரிமுத்துவிடம் கொடுக்கிறார். அதன் பிறகு அந்த நாள் முழுவதும் தேவர் எம்ஜிஆர் மீது கோபம் கொண்டிருந்தார். படப்பிடிப்பில் இருவரும் பேசவில்லை. அன்று வெகு நேரம் ஆகியும் அந்த படப்பிடிப்பை முடித்து கொடுத்துவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் புறப்பட்டார். அதே போல ஒரு சம்பவம் 1963ஆம் ஆண்டு நீதிக்கு பின் பாசம் படப்பிடிப்பு தேக்கடியில் நடந்து கொண்டிருந்தது. எம்ஜிஆர் தனது மனைவி ஜானகி அம்மாவுடன் தங்கியிருந்தார். திடீரென்று வெளியில் இரைச்சல். ஒரு 8 பேர் நீரில் நீந்தி தலையில் ஏதோ சுமந்தபடி வந்தார்கள். நீந்தி வந்தவர்கள் வறண்டாவில் எம்ஜிஆர் இருப்பதைக் கண்டு ஓடி வந்து எம்ஜிஆர் காலில் விழுந்தார்கள். எம்ஜிஆர் உதவியாளர்கள் நீந்தி வந்தவர்களை விரட்ட எம்ஜிஆர் உதவியாளர்களிடம் கஞ்சாடையில் விலகி போங்கள் என்று சொல்ல உதவியாளர்களும் மௌனமாக விலகி போனார்கள். வந்தவர்கள் தலையில் சுமந்து வந்த பழங்களை எம்ஜிஆர் காலடியில் வைத்தனர். நீங்கள் ஷூட்டிங் வந்ததாக கேள்விப்பட்டோம், உங்களை பார்க்க தான் இப்படி குறுக்கு வழியில் வந்தோம். நீங்கள் சினிமாவில் விட நேரில் ரொம்ப அழகு சாமி என்றார்கள். இது எங்க படையல், நீங்க சாப்பிடணும் என்றார்கள். எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த காய்கறி பழம் எல்லாம் சாப்பிட்டுவிட்டு அவர்கள் கையில் 10 ரூபாய் கட்டு 2 கொடுத்து போய் வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அந்த பழங்குடி மக்கள் தெய்வ தரிசனம் கிடைத்தது போல் சந்தோஷமாக புறப்பட்டார்கள். இப்படி வெளிப்புற படப்பிடிப்பு எங்கு நடந்தாலும் தன்னை தேடி வரும் மக்களிடம் அன்பு செலுத்துவதால் தான் நமது மக்கள் திலகம். அதனால் தான் 3 முறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். இப்படி ஒரு தலைவனை தமிழகம் இதுவரை கண்டதும் இல்லை, இனி காணப்போவதும் இல்லை. ஏழைகள் மீதும் மலைவாழ் மக்கள் மீதும் அன்பும் உண்மையான கரிசனமும் கொண்டவர் நமது புரட்சி தலைவர் அவர்கள். அதே போல அன்பேவா படப்பிடிப்பு ஊட்டிக்கு சென்ற எம்ஜிஆர் அங்கு நடைபாதையில் ஊட்டி குளிரில் நடுங்கி கொண்டிருந்த மலைவாழ் மக்களுக்கு போர்வை வாங்கி கொடுத்தது நிறைய செய்தித்தாள்களில் படித்திருக்கிறோம். சினிமாவில் மட்டுமல்ல, நிஜத்திலும் அவர் அன்பு காட்டியவர். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்டவர், மக்கள் திலகம். எம்ஜிஆர் திரைப்படங்களிலும்
தமது ஆட்சியிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக பல புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தினார். எம்ஜிஆரின் அன்பு மற்றும் மக்கள் நல திட்டங்கள். எம்ஜிஆர் அனைத்து தரப்பு மக்களிடமும், குறிப்பாக கிராமப்புற மற்றும் மலைவாழ் மக்களின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பல செயல்களை செய்தார். சத்துணவு திட்டம், ஏழை மற்றும் மலைவாழ் குழந்தைகளின் பசியை போக்க மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி அவர்கள் கல்வி கற்க வழிவகை செய்தார். இலவச மின்சாரம். ஏழைகள் மற்றும் மலைவாழ் மக்கள் இருளில் வாழக்கூடாது என்பதற்காக குடிசை வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கினார். நிலையான வாழ்விடம். நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வழங்கி அவர்கள் சொந்த காலில் நிற்க உதவினார். ஜமீன் மற்றும் கிராம அதிகார முறைகளை ஒழித்து அனைவருக்கும் சமமான உரிமைகளை கிடைக்க செய்தார். அவரது தொலைநோக்கு பார்வை மற்றும் ஏழைகளின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு தமிழகத்தில் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. மலைவாழ் மக்கள் மேம்பாடு. மலைவாழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசும் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. பழங்குடியினரின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் பல உதவிகளை செய்து அவர்கள் வாழ்க்கையில் ஒளிவிளக்காக திகழ்ந்தவர் நமது பசித்தவனுக்கு உணவாய் மாறிய மனிதர். எம்ஜிஆரின் மிகப்பெரிய தன்மை அவர் மக்களின் அடிப்படை தேவைகளை முதலில் புரிந்து கொண்டது. எம்ஜிஆரின் மனதுடன் படும் வியப்பூட்டும் நிகழ்வு 1972 நடந்தது. ஒருவரால் மேடையில் பூமருந்து எரியப்பட்ட போது கூட அவர் அதை அசாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அவனுக்கு ஏதோ கஷ்டம் இருந்திருக்கும் என்று கோபமின்றி சமாளித்தார். இது போன்ற மாபெரும் மன உறுதி எம்ஜிஆரை பற்றி எண்ணினால் எப்போதும் நம்மை வியக்க வைக்கிறது. அரசியல்வாதிகளுக்கான உயர்ந்த அளவுகோல். எம்ஜிஆர் அரசியலை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தியவர். அவரின் இலவச திட்டங்கள், பொதுமக்களின் நலன் குறித்த அவரது கவலை அரசியலில் ஒரு தலைவராக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிக உயர்ந்த அளவுகோலாகவே உள்ளது. எனவே மலைவாழ் மக்கள் மட்டுமல்ல, உலகின் ஏழை எளிய மக்களுக்கு இறைவன் என காட்சி தந்தவர் நமது கருணை வள்ளல்.